தன்னை ஆட்சியை அமர்த்திக் கொள்வதற்காக ஒரே ஒரு குறிக்கோளாக மட்டும் இந்த தமிழ் மக்களிடத்தில் இருக்கக்கூடிய சென்டிமெண்ட்ஸ், பலகீனங்களை மட்டுமே சொத்தாக்கி முதலீடாக்கி தொடர்ந்து வாக்குகள் வாங்கிவிடலாம் என்று அவர் கருதுகிறார்கள். ஆனால் எப்பொழுதுமே ஒரு பழமொழி உண்டு, எல்லோரையும் எல்லா காலமும் ஏமாற்றி விட முடியாது என்று. அது வரக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக அவருடைய ஏமாற்றம் எடுபடாது என்பதையும் இந்த நேரத்தில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நம்மை பொறுத்த மட்டிலும் நான் மலேசியா இருக்கக்கூடிய பேராளர்கள் அல்லது தமிழ் ஆர்வலர்கள் இனிமேல் அந்த சுலோகத்தை விட்டுவிட வேண்டும். அவருடைய தவறை சுட்டிக்காட்டுவதற்காக, அவருடைய கடமையை சுட்டிக்காட்டுவதற்காக வேண்டும் என்றால் சொல்லலாம். ஆனால் அவர் ஏற்கனவே தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பது என்பது முடிவான பிறகு, தன்னுடைய குடும்பத்திலே எத்தனை பேருக்கு அதிகமான பதவிகளை பெற்றுத் தர வேண்டும் என்பதில் முடிவு தெளிவாக இருந்த பிறகு அவர் தமிழினத்தை எப்படி பாதுகாக்க முடியும்? தமிழினத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசை பகைக்க வேண்டும். மத்திய அரசை பகைத்தால் எந்த நேரமும் ஆட்சி கவிழும். ஆட்சி கவிழ்ந்தால் கோடிக்கணக்கான ரூபாய், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதித்து அடுத்த நாள் இன்கம் டாக்ஸ் போகும். எல்லா சொத்துக்களும் பறி போய்விடும். எப்படி அவர் உங்களை காப்பாற்ற முன் வருவார்? எப்படி காப்பாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது? ஆனால் அந்த பாட்டை விட்டு நம்மை நாம் பாதுகாப்பதற்கு, இந்த தமிழ் மண்ணை பாதுகாப்பதற்கு, தமிழ் மொழியை பாதுகாப்பதற்கு, தமிழ் இனத்தை பாதுகாப்பதற்கு, தமிழ் மக்கள் தமிழ் மண்ணினுடைய நதிநீர் ஆதாரங்களை பாதுகாப்பதற்கு, உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் குரல் கொடுப்பதற்கு, ஏன் நாம அங்கே எடுக்கக்கூடிய இங்கிருந்து 26 கிலோமீட்டர் கூடியவர்கள் மட்டும்தான் ஆயுதம் எடுக்க முடியுமோ? நம்மால் அந்த காரியத்தை செய்ய இயலாதா? ஆயுதம் கூட வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய வேண்டுகோள், இங்கு இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்கள், அனைத்து தமிழ் நெஞ்சங்கள், இங்கே வராதவர்கள் அனைவருக்கும் கேட்டுக்கொள்வது, இனிமேல் உலக தமிழர்களை பாதுகாப்பதற்கு வீட்டுக்கு ஒரு புதல்வனை நாட்டுக்கு, தமிழ் மண்ணுக்கு, தமிழ் மொழிக்கு அனுப்பி வையுங்கள். அவர்கள் தமிழர்கள் படையாக திரட்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். எல்லாரும் 1,00,000 பேர் தமிழர் பாதுகாப்பு படையின்னு வீதிக்கு வரட்டும். என்ன செஞ்சிருவாங்க? ஆந்திராவை இரண்டாக பிரிக்க வேண்டும் என்று ஏறக்குறைய 3 மாத காலம் போராட்டம் நடக்கிறது. மத்திய அரசு இருக்கிறது, மாநில அரசு இருக்கிறது. என்ன செய்தாங்க? மக்கள் வீதிக்கு வந்த பிறகு அரசு கைகட்டி நிற்கிறதா இல்லையா? ஆனால் நாம் வீதிக்கு வராத ஒரே காரணத்தினாலே அவர்கள் எப்படி குனிய குட்டுவர்களுக்கு சந்தோஷமா இருக்கும் போல தமிழர்கள் இப்படித்தான் அஞ்சி நடப்பார்கள். இவர்களை சட்டத்தின், காவல்துறையின் மூலமாக, சட்டத்தின் மூலமாக அடக்கி ஒடுக்கி வைத்து விடலாம் என்று கருதுகிறார். நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நீங்கள் விரும்பக்கூடிய எந்த தலைவருடைய படத்தை போற்றுவதாலோ அல்லது இயக்கத்தினுடைய பெயரை சொல்லுவதாலோ மட்டும் எந்த பிரச்சனையும் தீர்வு வராது. அதற்காக நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய மனப்பான்மை உண்மையானதாக இருந்தால் மட்டும்தான் அது நிறைவேறும். அது இல்லாத பட்சத்தில் நாமும் போலியானவர்களாக மாறிவிடும். நாம் அப்படிப்பட்டவர்களாக இந்த நாட்டிலே இருக்கக்கூடாது. நான் அதைத்தான் பல தமிழர்களிடத்தில் கேட்டேன். 40 வருஷமா நீங்க ஒரு இயக்கத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க, 50 ஆண்டு காலமாக ஒரு இயக்கத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க. எங்க சென்னைக்குள்ள உட்கார்ந்துட்டே பேசுறதை விட்டு போட்டு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 10 கிராமம் போனால் 10 இளைஞர்களை கூட உங்களுக்கு தயார்படுத்த முடியாது. ஒரு பிரச்சனை வந்தால் ஒரு நாளைக்கு கோபாலபுரம், ஒரு நாளைக்கு போயஸ் கடன் போய் தான் நின்று இதுக்கு ஆதரவு கேட்கிறத தவிர இந்த 2 அரசியல் கட்சிகளில் இருந்து விடுபட்ட தமிழ் இளைஞர்களை தட்டி எழுப்ப முடியாது. உங்களால முடியும், ஆனால் அதற்கு உண்டான முயற்சிகள் எடுக்கப்படவில்லை. அந்த முயற்சி தான் இன்று இந்த உலக தமிழர் பாதுகாப்பு மாநாட்டின் மூலமாக எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இது இலங்கை தமிழர்களுக்காக மட்டுமல்ல. நேற்று இலங்கை உங்களுக்கு தெரியாது, இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் பாதுகாக்கப்படவில்லை என்று தெரிந்த பிறகு மெல்ல மலேசியாவில் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம் அப்படியே தமிழர்களை அசைத்து பார்க்கிறது. நீங்கள் வந்தேரிகள்,
பிழைப்பதற்காக வந்தவர்கள், பிச்சைக்காரர்கள். நீங்கள் அளவுக்கு அதிகமாக கேட்டால் உங்களுடைய